ஓகே, ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் எதனால் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு பார்ட்டிஸுக்கு இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்துக்கு ஒரு தரப்பினர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வாதங்களை எடுத்து கொண்டு போய் நீதிமன்றம் முன்னாடி வச்சு அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்களின் அடிப்படையில் அவர் சில நிவாரணங்களை கோரி போய் நிற்கிறாரு. எதிர்தரப்பினரிடமிருந்து அவர் கோரிய அந்த நிவாரணங்களை பெற்றுத்தருமாறி நீதிமன்றத்திட்ட போய் என்ன பண்ணுறாரு, அவர் ப்ரே பண்ணுறாரு. நீதிமன்றம் என்ன பண்ணுது, அவங்க கொடுத்த அந்த வாதங்களின் அடிப்படையில் அவங்க வாதத்திற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், விட்னஸஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா நீதிமன்றம் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுது, ஆராய்ஞ்சு உண்மையிலேயே வந்து தரப்பினர் கேட்ட வாதங்கள் வந்து நியாயமானதாக இருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சதுக்கப்புறமா தரப்பினருக்கு தர வேண்டிய அனைத்து நிவாரணங்களையும் என்ன பண்ணுது, நீதிமன்றம் எதிர் தரப்பினரிடமிருந்து வாங்கி தருது. அப்படி ஒரு தரப்பினர் கேட்ட அந்த நிவாரணங்களை, அதாவது ப்ரேயர்ஸை ஒரு நீதிமன்றம் வந்து பெற்றுத்தர்றதுக்கு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கக்கூடிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்ஸ் தான். ப்ளீடிங்ஸை பற்றி சிபிசியில் ஒரு டெஃபினிஷன் எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீதிமன்றங்கள் தன்னுடைய தீர்ப்புகளின் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு சில விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. ப்ளீடிங்ஸ்னால் இப்படி தான் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக நிறைய லீகல் ஸ்காலர்ஸ், சட்ட வல்லுநர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சில கைட்லைன்ஸ் இல்லைன்னா வந்து சில ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சட்ட விதிகளை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளீடிங்ஸ்னால் இன்னது தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த ப்ளீடிங்ஸை பற்றி பர்டிகுலராக கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜரில் நிறையா ஆர்டர்ஸ் இருக்குது. அதில் ஆர்டர் 6 வந்து ப்ளீடிங்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் ஆர்டர் 6 பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 ரூல் இருக்குது. இதில் முதல் ரூலில் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஷல் மீன் பிளைண்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளீடிங்கிறது பிளைண்டையும் உள்ளடக்கும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் உள்ளடக்கும்னு சொல்லியிருந்தாலும் சரி, ஆனால் ப்ளீடிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து அங்கே விளக்கம் கொடுக்கல, டெஃபினேஷன் அங்கே இல்லை. ஒரு சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சொல் இருக்குது, அந்த சொல்லாடலுக்கான பொருள் விளக்கம் அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம், ஒரு ஆக்ட் இருக்குது அப்படின்னா அதோட செக்ஷன் 2 வந்து டெஃபினிஷன் கிளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினிஷன் கிளாஸில் அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா, அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னது தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த சட்டத்தை சரியாக நம்மளால் கையாள முடியும். அப்படி கையாள முடியலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே எரர் வர ஆரம்பிக்கும். அந்த எரர்னால் வாதி இல்லை பிரதிவாதி இல்லை அந்த சட்டத்தை படிக்கக்கூடிய லா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அந்த சட்டத்தை உபயோகிக்கக்கூடிய லேர்ன்ட் அட்வொகேட்ஸ், அந்த சட்டத்தை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஜட்ஜஸ், இவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிரும்னா அதை தவறாக வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளிவான விளக்கம் வந்து அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து நீதிமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் உள்ளது. இதைத்தான் நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஒரு கான்செப்டில் போய் படிப்போம். ஆனால் ப்ளீடிங்க்கு சிபிசியில் பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷனுங்கிறது எங்கேயுமே கொடுக்கப்படலை. ஆனால் பொதுவாக அவங்க என்ன சொல்ல வராங்க ப்ளீடிங்ஸ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் இஸ் ஏ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார்மல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஏதோ ஒரு கிளைமை பற்றி பேச போகுது, இல்லை அப்படின்னா அது ஏதோ ஒரு டிஃபென்ஸை பற்றி பேசுது, இல்லை அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லைனா குரூப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இல்லைனா வந்து ஒரு பர்டிகுலர் கோர் ஃபேக்ட்ஸை பற்றி என்ன பண்ணுதுன்னா டிஸ்கஸ் பண்ணும்.
அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ளீடிங் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ப்ளீடிங்கிறது வந்து ஒரு ஆவணமாக கருதப்படுகிறது. அந்த ஆவணத்தில் ஒரு தரப்பினர் வந்து ஏதோ ஒரு நிவாரணத்தை கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு தரப்பினர் ஏதோ ஒரு அலிகேஷன், ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம், இல்லை அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எது தரப்பினர் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம், இல்லை அந்த ஆவணம் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் பொருண்மலைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு ஆவணமாக வந்து உருவாக்கியிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப ப்ரிசைஸாக, அதாவது சுருக்கமாக இருக்கணும், அதே நேரத்தில் அது முழுமையானதாக இருக்கணும், கன்சைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ளீடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து நம்ம உள்ளடக்கலாம் அப்படின்னு ஒரு பொருள் விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டும் படித்தா இது ப்ளீடிங் நம்ம எடுத்துக்க முடியுமா? ஜஸ்டிஃபை ரூல் 1ல் வந்து பிளைண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ், பிளைண்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ப்ளீடிங் நம்ம எடுத்து புரிஞ்சுக்கலாமான்னா அது பத்தாது. அப்போ ப்ளீடிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் 6ல் உள்ள ஒரு 18 ரூல் சொல்லியிருக்காங்க. அந்த 18 ரூலையும் நம்ம முழுமையாக படிக்கும்போது தான் ப்ளீடிங்னா இன்னது தான். அந்த ஒரு ப்ளீடிங்கை நீங்கள் டிராஃப்ட் பண்ணோம்னா அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 படிக்கும்போது ஓரளவு நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ப்ளீடிங்னா இன்னது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனுமானத்துக்கு நம்ம வரலாம், ஒரு முடிவுக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் முக்கியமான ரூல்ஸ், ஆர்டர் 6ல் இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸை வந்து 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் 6 ரூல் 1. ஏதோ சேட் பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு நிமிஷம். ஓகே, ஆர்டர் 6 ரூல் 1ல் பாருங்கள், ப்ளீடிங் அப்படிங்கிறது பிளைண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். பிளைண்டுங்கிறது என்ன அப்படின்னா, பிளைண்டிஃப் அவர் தரப்பில் ஒரு அலிகேஷனை வந்து வைக்கிறார், இல்லை அந்த அலிகேஷனோடு சேர்ந்து அவர் தரப்பில் ஏதோ ஒரு கிளைமை வந்து கேட்குறார். அந்த கிளைம் வந்து ஏதோ ஒரு ரெமெடியாக இருக்கலாம், ஒரு ரிலீஃபாக இருக்கலாம், இல்லை அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு டேமேஜ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது காம்பன்சேஷன் கேட்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸை வந்து செய்ய சொல்லி கேட்டிருக்கலாம், புரியுதுங்களா? ஒரு ஆக்டை செய்ய சொல்லி கேட்டிருக்கலாம், இல்லைனா ஒரு ஆக்டை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொஹிபிட் பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக என்னது, ஏதோ ஒரு அலிகேஷன் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டன்ட் மேலே. அப்போது டிஃபெண்டன்ட் மேலே ஏதோ ஒரு கிளைமை வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை போடுவார். அந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட்டுன்னு சொல்கிறோம். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, பிளைண்டிஃப் வந்து பிளைண்டில் ஏதோ ஒரு அலிகேஷன் வச்சுருக்காரு. யார் மேலே அப்படின்னா டிஃபெண்டன்ட் மேலே வச்சுருக்கிறார். இப்போது டிஃபெண்டன்ட்டுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்ன டியூட்டினா, பிளைண்டில் டிஃபெண்டன்ட்டுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை பிளைண்டிஃப் வச்சுருக்கார்ல, அந்த பிளைண்டிஃப் வச்சுருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லணும். அப்போ அது எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தரப்பில் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறார். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்டிஃப் சொல்லிய அந்த குற்றச்சாட்டுகளை டிஃபெண்டன்ட் வந்து ஏற்றுக்கலாம், அட்மிட் பண்ணிக்கலாம், இல்லை மறுக்கலாம். ஒன்று அட்மிட் பண்ணணும், இல்லை என்னென்ன மறுக்கணும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி, இல்லை அது கூட சேர்த்து வந்து இவர் ஒரு புதுசாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிளைமை வைக்கிறார். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணால் அதை நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது பிளைண்டிஃப் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பிளைண்ட்டுன்னு சொல்கிறோம், டிஃபெண்டன்ட் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். இது ரெண்டுமே என்னது தான் சொல்கிறாங்கன்னா ப்ளீடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுதான் ரூல் 1ல் சொல்லியிருக்காங்க. ரைட், ரூல் 2க்கு போவோம். ரைட், பாருங்க, ரூல் 2 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு பிளைண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ளீடிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ளீடிங்ஸில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து ரூல் 2ல் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் ஒரு ப்ளீடிங்கில் இருக்கணும்.
அந்த ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது அந்த ஃபேக்ட் என்ன நடந்துச்சு, அதாவது அந்த ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் தரப்பினருக்கு இடையில என்ன ரிலேஷன் இருந்துச்சு, அந்த ரிலேஷன்னால் அவங்களுக்கு இடையில என்ன இஷ்யூ வந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தரப்பினர் கேட்கக்கூடிய நிவாரணம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ளீடிங்கில் இருக்கணுமே தவிர, தரப்பினர்களுக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த பிரச்சனையினால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிரச்சனையினால இந்த பர்டிகுலர் ஆக்டில் இந்த பர்டிகுலர் சட்டத்தில் இவர் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார், அந்த குற்றத்தின் காரணமாக எனக்கு இவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, இந்த இழப்பீடு இந்த குற்றத்தை செய்ததற்கு ஆதாரமாக நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றம் நடக்கும்போது அதுக்கு சாட்சியாக எனக்கு சாட்சிகள் விட்னஸஸ் இருக்காங்க, இவங்களை வச்சு இன்னாரை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேஸை நான் வின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அந்த ப்ளீடிங்கில் நீங்கள் எழுதக்கூடாது. அங்கே எவிடன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த எவிடன்ஸை வச்சு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே என்ன இருக்கணும், உண்மையிலே என்ன நடந்துச்சு. அங்கே தான் பார்த்தீங்க ப்ளீட் ஃபேக்ட்ஸ் நாட் லா. அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர நீங்கள் எதை இந்த பிரச்சனைக்கு நான் இன்னென்ன டாக்குமெண்ட்ஸை வச்சு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், இந்த விட்னஸை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறேன், இல்லை இந்த சட்டத்தின் அடிப்படையில் இது நடந்திருக்கு, இந்த சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு உரிமை இருக்குது, இந்த சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு ரெமடி இருக்கிறதுனால நீங்கள் அதை வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ப்ளீடிங்கை ரெடி பண்ணக்கூடாது. அப்படி ரெடி பண்ணிங்கன்னா அந்த ப்ளீடிங் ரிஜெக்ட் ஆகிடும், அது செல்லாது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, பர்டிகுலராக தரப்பினர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட இஷ்யூ என்ன, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கா இல்லையா, இந்த கோர்ட்டுக்கு எதுவும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா, இது போக அந்த பார்ட்டி என்ன ரிலீஃப் கேட்டிருக்காருங்கிறது மட்டும்தான் அந்த ப்ளீடிங்கில் இருக்கணுமே தவிர எவிடன்ஸை நீங்கள் சொல்லாதீங்க, லாவை மென்ஷன் பண்ணாதீங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா நீங்கள் இஷ்யூவை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அது எந்த சட்டத்துக்கு கீழே தரப்பினர் என்ன நிவாரணத்தை கேட்டு வந்திருக்கிறாங்க, அதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரத்தில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அது நீதி அரசர்களுக்கு உள்ளது. அது ஜட்ஜு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது உங்களுக்கான டியூட்டி இல்லை, இது ஜட்ஜஸுக்கான டியூட்டி. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே தவிர இந்த லாவையோ இல்லை நீங்கள் அந்த கேஸை எதை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ப்ளீட் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஒன்லி. இதில் சொல்கிறாங்க, யூ மஸ்ட் இன்க்ளூட் எவ்ரி எசென்ஷியல் ஃபேக்ட்ஸ் தட் யூ நீட் டு ப்ரூவ் டு வின் யுவர் கேஸ். உங்கள் வழக்கை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கை நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பொருண்மைகளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கேஸை வின் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். உண்மையிலே என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள அதை மட்டும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே தவிர வேறு என்னெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எவிடன்ஸ், அதாவது நீங்கள் என்ன விட்னஸை வச்சு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், என்ன டாக்குமெண்ட்டை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரையல் ஸ்டேஜில் தான் மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும், அதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளீடிங்கை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளீடிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா அதில் உள்ள ஃபேக்ட்ஸ் கன்சைஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கன்சைஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சிஸ்டமேட்டிக்னு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சைஸ்னால் ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ். எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆர்டர் இருக்குது. பொதுவாக நீங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ரிலீஃப் நிவாரணம் கேட்குறீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரிலாம் நீங்கள் எழுதி கொண்டு போக முடியாது. நீதிமன்றத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லீகல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், சட்ட மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இது எப்படி சார் நம்ம கொண்டு போய் கொடுக்குறது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் இருக்கா சார் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா சிபிசிலேயே ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஷெட்யூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஏ அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அப்பெண்டிக்ஸ் A to H வரைக்கும் இருக்குது. அதில் அந்த அப்பெண்டிக்ஸில் ஏல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ப்ளீடிங்ஸ்னால் இப்படி இருக்கணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா இப்படி இருக்கணும், நோட்டீஸ்னால் இந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணணும், இன்டர்பிரீட்டர் சூட் கேட்குறீங்களா அது இந்த மாதிரி ரெடி பண்ணணும், சம்மன் அனுப்புகிறீங்களா அது இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுக்குமே ஒவ்வொரு சூட்டு நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ரிலீஃபுக்குமே
இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா அதில் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மேட் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், தயார் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அது கன்சைஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் ஒவ்வொரு வாதங்களும் செப்பரேட்டாக ஒரு பேராகிராஃபாக என்ன பண்ணணும், ரெடி பண்ணி அது தனித்தனியாக நம்பரிங் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது அது நீட் அண்ட் ப்ரிசைஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னது ரூல் 2ல் அவங்க சொல்ல வருது. ரூல் 2 கிளியராக இருக்கா? நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா, தெளிவாக கேட்குதா? சாட் பாக்ஸில் எஸ்ஆர் நோ சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கேஸும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கேன் இந்த எக்ஸாம்பிளுக்கு. அதாவது ரூல் 2 அடிப்படையில் எப்படி டிராஃப்ட் பண்ணணும், எப்படி டிராஃப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இமேஜின் யூ lent 5,000 to a friend and they signed a promissory note agreeing to pay you back by a certain date but failed to do so. அதாவது நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் நண்பனுக்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன், கடனாக கொடுக்குறேன். கொடுத்ததின் அடிப்படையில் எங்களுக்கு 2 பேருக்குள்ள இடையில என்னது ஒரு ப்ராமிசரி நோட் வந்து என்ன பண்ணுது போட்டுக்கிறோம். அந்த போட்ட அடிப்படையில் அந்த ப்ராமிசரி நோட்டில் என்ன இருக்குது, என் ஃப்ரெண்டு என்கிட்டேருந்து ஒரு 5 லட்ச ரூபாயை வாங்கிக்கிட்டு இத்தனாம் தேதியில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் திருப்பி தரதா நான் வந்து என்ன பண்ணுறேன் எழுதி கொடுக்குறான். ஓகேங்களா? சொன்ன தேதி அன்றைக்கி நான் போய் என்ன பண்ணுறேன் டிமாண்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறான், நான் உங்ககிட்ட பணமே வாங்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் ரிஜெக்ட் பண்ணுறான். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சூட்டை ரெடி பண்ணுறேன், ஒரு பிளைண்டை ரெடி பண்ணுறேன். அந்த பிளைண்டு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். தி டிஃபெண்டன்ட் இஸ் கில்ட்டி ஆஃப் பிரீச்சிங் அவுட் contract under section 73 of Indian Contract Act. To prove this, I have a WhatsApp chat screenshot from November 5th where he promises to pay and my neighbor Mr. Ramesh was standing right there when I hand over the cash. Also, I have a bank statement showing the withdrawal. இதில் பாருங்கள், இதில் வந்து கரியாக இருக்கா? நீங்கள் வந்து இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிளைண்டில் வந்து அவர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம டிராஃப்ட் பண்ணால் அது சரியாக இருக்குமானா ரூல் 2 வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது சரியாக இல்லை. ஏன் அப்படின்னா ரூல் 2 பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அங்கே என்ன இருக்கக்கூடாது, லாவை மென்ஷன் பண்ணக்கூடாது. எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறேன், இல்லை எந்த விட்னஸை வச்சு நான் ப்ரூவ் பண்ண போகிறேங்கிற விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், அவங்க இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு, அவர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 73 காம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. அதான் அந்த செக்ஷன் 73ங்கிற அந்த லாவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது போக அவர் இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களாக இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் பார்த்தீங்க அதெல்லாம் வந்து எவிடன்ஸாக வந்து காட்டியிருக்கிறாரு. அப்புறம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸாக எடுத்து காட்டியிருக்கிறாரு. இது போக இதுக்கு சாட்சியாக வந்து மிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து நான் விட்னஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிளைண்டில் அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து என்னது ரூல் 2க்கு வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து சரியான ஒரு டிராஃப்டிங் இல்லை. அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கீழே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்கணுமா. தி plaintiff advanced a loan of 5 lakh to defendant on 1st October 2025. அது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, plaintiff அதாவது வாதி வந்து என்ன பண்ணார், அக்டோபர் 1 2025 அன்னைக்கு டிஃபெண்டண்ட்டுக்கு அதாவது எதிர் தரப்பினருக்கு 5 லட்ச ரூபா கடனாக வந்து என்ன பண்ணார் கொடுத்தாரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கே லாவோ இல்லை வேறு எந்த விஷயமோ இங்கே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபேக்ட்ஸ் மாதிரி தான் டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இது கரெக்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, தி டிஃபெண்டன்ட் எக்ஸிக்யூட்டட் அ ப்ராமிசரி நோட் ஆன் தி சேம் டே ப்ராமிசிங் டு ரீபே தி அமௌண்ட் வித்தின் 6 months. வாங்கிய பணத்தை 6 மாதத்துக்குள்ளே திருப்பி தருவதா அதே நாளில் என்ன பண்ணுறாரு டிஃபெண்டன்ட் ஒரு ப்ராமிசரி நோட்டை வந்து எழுதி கொடுக்குறார். 3வது பாயிண்ட் பாருங்கள், தி பீரியட் ஆஃப் 6 months expired on April 1, 2026 but the defendant has failed to repay the loan despite repeated demands. அதாவது வாங்கிய பணத்தை 6 மாதத்துக்குள்ளே திருப்பி தரதா சொன்னார். அப்படி பார்க்கும்போது April 1, 2026ங்கிறது என்னது காலக்கெடு. அந்த காலக்கெடுக்குள்ளே என்ன பண்ணுறது, நான் எப்போ அதை திருப்பி கேட்குறேனோ அதை என்ன பண்ணுவார், அவர் வந்து திருப்பி தரதா சொல்லியிருந்தார். ஆனால் நான் திருப்பி வந்து நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன், அவர் இது வரைக்கும் என்ன பண்ணலை, எனக்கு பணத்தை திருப்பி தரல அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே நான் வந்து ஏதோ ஒரு ஆக்டில் குறிப்பிட்ட ஒரு செக்ஷனையோ
இல்லை அது இந்த ஆக்டை நான் இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸையோ இல்லை இந்த சாட்சியை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணலை, மென்ஷன் பண்ணலை. அங்கே ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையே என்ன ரிலேஷன் இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, அந்த அவர் என்ன ரிலீஃப் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இது ரூல் 2 கீழே அதில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸை இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது ரூல் 2 என்ன சொல்லுது, அந்த ஒரு லா ஒரு டிராஃப்ட் ப்ளீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேக்ட்ஸை தான் மென்ஷன் பண்ணணுமே தவிர என்ன நடந்துச்சு அப்படி உங்கள் 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே தவிர நீங்கள் என்ன ரிலீஃப் கேட்டிருக்கீங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே தவிர அங்கே லாவை பற்றியோ எவிடன்ஸை பற்றியோ இல்லை அந்த விட்னஸை பற்றியோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எதனால் இதுக்கு சரின்னு சொல்கிறாங்கன்னா, இட் ஸ்டேட்ஸ் ஒன்லி தி எசென்ஷியல் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் கிளியர்லி அண்ட் கன்சைஸ்லி இன் நம்பர்டு பேராகிராஃப்ஸ். இட் லீவ்ஸ் அவுட் தி லீகல் செக்ஷன்ஸ் அண்ட் does not expose the evidence ahead of the trial. ஸோ ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் லீகல் செக்ஷன்ஸோ இல்லை எவிடன்ஸோ என்ன பண்ணக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. மாறாக என்ன இருக்கணும், அங்கே மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் மட்டும் இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கணும், ப்ராப்பராக நம்பர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் 2 கிளியராக புரியுதா? சேஸ் எஸ் ஆர் நோ? ரூல் 2 ஓவரா கிளியராக புரியுதா? எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டவுட்ஸ் இருக்கா இதில்? ஓகே, நிமிஷம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்க. ரைட், ரூல் 3 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சரி சார், நம்ம வந்து ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு நம்ம எப்படி தான் கொண்டு போகிறோம், ஒன்று பிளைண்டாக கொடுக்குறோம் இல்லைன்னா என்னது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபார்மட் சொன்னீங்களே சார், அதை நான் எங்கே சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஃபார்மை பற்றி தான் என்ன சொல்கிறாங்க, ரூல் 3ல் வந்து பேசுகிறாங்க. ரூல் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் பர்டிகுலராக சிபிசியில் அப்பெண்டிக்ஸ் ஏ அப்படின்னு ஒரு இந்த ஷெட்யூலில் அப்பெண்டிக்ஸ் ஏங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இந்த அப்பெண்டிக்ஸ் ஏல சொல்ல நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸில் என்ன ஃபார்மேட்டில் ரெடி பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் தான் நீ என்ன பண்ணணும், ப்ளீடிங்ஸை வந்து அதாவது பிளைண்டையோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையோ ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரூல் 3. ரைட்டு, அதுக்கடுத்து ரூல் 4. ரூல் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 2க்கு ஒரு சின்ன எக்ஸப்ஷனாக வரும். பொதுவாக ரூல் 2 என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ரூல் 2ல் என்ன நடந்துச்சு, என்ன ரிலேஷன், என்ன ரிலீஃப், என்ன இஷ்யூ அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டீட்டெயிலாக நீ என்ன பண்ணக்கூடாது, என்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரூல் 4 என்ன பண்ணுதுன்னா, சில சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸில் சில சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வெறுமனே வந்து என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லாமல் அது எப்படி நடந்துச்சு, அது என்ன நேரத்தில் நடந்துச்சு, அது என்ன மாதிரியான மேனரில் நடந்துச்சு, அது நடந்தப்போ சுற்றி இருந்தக்கூடிய அது நடந்தப்போ இருந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ளீடிங்ஸில் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். அது என்னென்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு பார்க்கும்போது, அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு ஃப்ராடோ, ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனோ, இல்லை ஒரு ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ, இல்லை ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ வந்து அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிவிக்கிறீங்க நீதிமன்றத்துக்கு. அப்படின்னா அந்த அப்போது வெறுமனே வந்து என்ன பண்ணிருக்கக்கூடாது, டிஃபெண்டன்ட் வந்து என்னை ஃப்ராட் பண்ணிட்டாரு, இதை வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி என்னை வந்து இந்த வழக்கில் வந்து ஏமாற்றிட்டாரு, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி என்னோடய டாக்குமெண்ட் என்னோடய சொத்தை பறிச்சுக்கிட்டாரு, இல்லை எனக்கு வந்து என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு, எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன்னு சொன்னார் ஆனால் செஞ்சு தரல, இல்லை என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் வாங்காமல் மறுக்கிறாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா. அப்போது இந்த மாதிரி என்னது, அங்கே ஏதோ ஒரு ராங் கமிட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதுலேயும் ஃப்ராடோ, மிஸ்ரெப்ரசன்டேஷனோ, ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ நடந்துச்சுன்னா அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக வந்து என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பர்டிகுலராக இந்த 4 விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்த வந்து நீங்கள் நார்மலாகவே என்ன பண்ணலாம், டிஸ்க்ளோஸ் பண்ணிடலாம். சில சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து நீதிமன்றம் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரூல் 4ல். ஸோ அதனால தான் ரூல் 4 வந்து ரூல் 2க்கு ஒரு ஆஃப் தி எக்ஸப்ஷனாக வருது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இந்த ரூல் 4க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளீடிங்கில் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, தி டிஃபெண்டன்ட் கமிட்டட் ஃப்ராட் டு ட்ரிக் மீ அவுட் ஆஃப் மை ப்ராப்பர்ட்டி. அதாவது டிஃபெண்டன்ட் என்ன பண்ணாத, பிரதிவாதி ஃப்ராட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, என்னோட ப்ராப்பர்ட்டியை பறிச்சுக்கிட்டார் அப்படின்னு வந்து வெறுமனே வந்து என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ரூல் 2 அடிப்படையில் இது கரெக்டு. ஆனால் ரூல் 4ல் என்னது, சில ஒரு ப்ரொவிஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூல் 4ல் இங்கே ஃப்ராடோ இல்லை மிஸ்ரெப்ரசன்டேஷனோ அன்டி இன்ஃப்ளூயன்ஸோ ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், விவரித்து சொல்லணும். ஏன்னா நீதிமன்றத்துக்கு அவர் ஃப்ராட் கமிட் பண்ணியிருக்கானா, எப்படிப்பா ஃப்ராட் கமிட் பண்ணாரு அப்படிங்கிறத நான் வந்து நீதிமன்றம் கேட்க தான் செய்யும். சும்மா வந்து வெறுமனே என்னை வந்து ஏமாற்றி விட்டான்னு மட்டும் சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து என்னது, நீங்கள் கேட்ட பரிகாரத்தை நீதிமன்றத்தால் கொடுக்க முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃப்ராட்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் விவரித்து நீங்கள் சொல்லும் போது மட்டும்தான் நீதிமன்றத்தால் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ அப்போ எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிஃபெண்டன்ட் என்ன பண்ணாருன்னா என்னை அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் பர்டிகுலராக செக்ஷன் 16 வந்து அன்டி இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பேசுது. அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொசிஷனை, ஏதோ ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்தி இன்னொரு நபரை வந்து டாமினேட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 2 பேருக்கு பிரித்து தரணும், அண்ணனுக்கும் தம்பிக்கும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது அண்ணங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அண்ணன் அப்படிங்கிற அந்த பொசிஷனை யூஸ் பண்ணி தம்பியை வந்து ஏமாத்துறான். எப்படி ஏமாத்துறான் அப்படின்னா, அப்பா கிட்ட போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து மொத்தமாகவே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டார், ஒரு போலியான ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி என்ன பண்ணிடுறாரு, அப்பாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி விட்டார். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது வெறுமனே தம்பி போயிட்டு என்னை ஏமாற்றிட்டாரு, அண்ணன் என்னை ஏமாற்றிட்டாருன்னு மட்டும் வந்து என்ன பண்ண முடியாது, டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவர் எப்படி ஏமாத்தினாருங்கிறதே என்ன பண்ணி ஆகணும், நீதிமன்றத்துக்கு தெரிவித்து ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுறாரு, பிளைன்டிஃப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ப்ளீடிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அண்ணன் வந்து என்னைய வந்து அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி பண்ணார் அப்படின்னா, மார்ச் 12, 2024 அன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் என்னது, ஒரு சேல் டீட் போட்டுக்கிட்டோம். அந்த சேல் டீடை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து டிஃபெண்டன்ட்டும் பிளைன்டிஃபும் வந்து லேண்ட்லார்ட் டெனன்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வருவாங்க. டெனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளைன்டிஃப் வந்து டெனண்ட்டு பிளைன்டிஃப் வந்து லேண்ட்லார்டு, டிஃபெண்டன்ட் வந்து டெனண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, லேண்ட்லார்டை வந்து ஏமாற்றி டெனண்ட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் சேல் டீட் மாதிரி வந்து என்ன சேல் டீட் போட்டிருப்பார். ஆனால் லேண்ட்லார்டு வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு நினச்சி தான் அவர் வந்து கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனால் உண்மையிலே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதை வந்து சேல் டீடாக வந்து போட்டிருந்துருப்பார். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிட்டாரு, லேண்ட்லார்டு வந்து இந்த வீடை வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டார், பின் நாட்களில் வந்து லேண்ட்லார்டை ஏமாற்றிட்டார். ஓகேங்களா? இதுதான் வந்து வழக்கு. அதை வந்து என்னது, இன்கரெக்ட் ப்ளீடிங்னா வெறுமனே என்னை ஏமாற்றிட்டார் மட்டும் நீங்கள் சொல்லாமல் எப்படி அவர் விவரித்து சொல்கிறான்னு பாருங்கள். மார்ச் 12, 2024 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்காரு, நாங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு போனார். ஆனால் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காரு, உண்மையிலே அங்கே ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்காமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை கிரையம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத அங்கே டீட்டெயில்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ராட் சம்மந்தமாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரூல் 4 வந்து இதுதான். அதனால தான் இது ரூல் 2க்கு ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷனாக வருது. ஓகே, ரூல் 5 வந்து ரிப்பீல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரூல் 6 நம்ம பார்க்கலாம். ரூல் 6 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிஷன் ப்ரெசிடெண்ட்டை பற்றி பேசுது. கண்டிஷன் ப்ரெசிடெண்ட்னா என்ன, யார் வேணாலும் வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணலாம். கண்டிஷன் ப்ரெசிடெண்ட்னா என்ன? கண்டிஷன் ப்ரெசிடெண்ட்னா என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த கான்ட்ராக்டை நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை நீ வந்து பூர்த்தி செய்யணும். இல்லை ஒன்று கான்ட்ராக்டுக்கு முன்னாடியே நீ வந்து அந்த விஷயத்தை செய்யணும், இல்லை அப்படின்னா கான்ட்ராக்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்யணும்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. கான்ட்ராக்ட் முன்னாடி சொன்னாங்க, முன்னாடியே நீ
அந்த கண்டிஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கண்டிஷன் ப்ரெசிடென்ட். இல்லை அந்த கான்ட்ராக்டில் சொல்லப்பட்டபடி வந்து ஏதோ ஒரு பணத்தையோ ஒரு விஷயத்தையோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, கொடுத்ததுக்கப்புறமா நீ இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிஷன் சப்சிக்வெண்ட். பட் இங்கே கண்டிஷன் ப்ரெசிடென்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸை நீங்கள் நிறைவேற்றணும். அப்படி அந்த மாதிரி ஒரு நிறைவேற்றுற மாதிரியான ஒரு கண்டிஷனை வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கண்டிஷன் ப்ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ செக்ஷன் 80 ஆஃப் சிபிசி வந்து எதை பற்றி பேசுனா, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சூட்டு போடுறீங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், செக்ஷன் 80 கீழே ப்ராப்பராக வந்து 2 மாதம் நோட்டீஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்து நீங்கள் ரிப்ளை வந்து நோட்டீஸ் வந்து வாங்கணும். அந்த 2 மாதம் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள்ட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளை வரலன்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும், சூட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேங்களா? இந்த ரூல் அடிப்படையில் என்ன கண்டிஷன் ப்ரெசிடென்ட்னா, ஒரு மற்ற கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் மேலே நீங்கள் கேஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே பிரச்சனை எழுந்து அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ரைஸ் ஆன அந்த நாளே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா வழக்கு போட முடியும். ஆனால் அதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போட முடியுமானா முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் ஒரு வழக்கு தொடரணும், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ஒரு கேஸை போடணும் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் ப்ரெசிடென்ட்டாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா 2 மாதம் நோட்டீஸ் முன்னதாகவே 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸில் அவங்கள்ட்டேருந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரான ரிப்ளை வாங்கணும். அந்த ரிப்ளையில் வந்து அவங்க சில பதிலை சொல்லுவாங்க. அப்படி அந்த உங்கள் கொடுத்த ரிப்ளை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா அப்போவே நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட முடியாது. அந்த 2 மாதம் பீரியடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், சூட்டு போடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சூட்டை போட்டிங்கன்னா என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆயிரும். என்னது, பிளைண்டு. இதுதான் என்னது ரூல்ஸ் செக்ஷன் 80 அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பிளைண்டிஃப் வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிஷன் ப்ரெசிடென்ட்டை வந்து நீங்கள் வந்து தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அது நீதிமன்றமே என்ன பண்ணும், அதை வந்து ப்ரிசம்ப்ஷன் எடுத்துக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்க. தி சூட் இஸ் பார்ட் பிகாஸ் தி plaintiff failed to fulfill the condition precedent under section 80 CPC as the mandatory 2 month notice period that had not expired before the filing of this lawsuit. ஓகே, அப்போது பிளைண்டிஃப் என்ன பண்ணிட்டாருன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இல்லைனா ஒரு பர்டிகுலர் அரசாங்க அதிகாரிக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டுட்டார். எப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா சூட்டை போட்டுட்டார். இப்போ டிஃபெண்டன்ட் சைட்லேருந்து, அதாவது அரசாங்கத்து சைடில் சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சைடில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிளைண்டிஃப் என்ன பண்ணிட்டாருன்னா செக்ஷன் 80 சிபிசியில் சொல்லப்பட்டக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து அவர் மீறிட்டார். 2 மாதத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் வழக்கு தொடர்ந்துருக்கணும். ஆனால் அவர் 1 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார், வழக்கை போட்டுட்டார். ஸோ அதனால் இது என்னது, இந்த நோட்டீஸ் பீரியட் இன்னும் முடிவடையலை, அதுக்கு முன்னாடியே போட்டதுனால இந்த பிளைண்டே செல்லாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன இருக்குன்னா, அந்த கண்டிஷன் ப்ரெசிடென்ட் வந்து அவர் டிஃபெண்டன்ட் சைடில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னது, டிஃபெண்டன்ட் சைட்ஸ் கேஸ் வந்து வின்னிங் ஆகும். ஸோ அவரால் என்ன முடியாது, பிளைண்டிஃபால் கண்டினியூ பண்ண முடியாது. அவர் இந்த 2 மாதம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும்னா கேஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஃப்ரெஷ் அவுட்டாக மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ப்ரெசிடென்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இன்னும் ஒரு விஷயம் கூட நான் சொல்கிறேன் கண்டிஷன் ப்ரெசிடென்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிங்கிற நபருக்கு ஒரு 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த 5 லட்சத்தை வந்து பிக்கு தரணும்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. ஏக்கு சீனு ஒரு மக இருக்கா. ஓகேங்களா? அந்த மகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்கிட்ட இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா பணத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ பி வந்து ஏக்கிட்டேருந்து 5 லட்ச ரூபாயை வாங்கிக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், அந்த கண்டிஷனை ஃபில் பண்ணணும்னா சியை வந்து என்ன பண்ணணும், அவர் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அவரால் என்ன பண்ண முடியும், ஏக்கிட்டேருந்து அந்த 5 லட்சத்தை வாங்கிக்க முடியும். அப்போ இந்த கேஸாக பொறுத்த வரைக்கும் எது கண்டிஷன் ப்ரெசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சியை வந்து பி கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவரால் ஏக்கிட்டேருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா கண்டிஷன் ப்ரெசிடென்ட். ஸோ கண்டிஷன் ப்ரெசிடென்ட்டை பற்றி நீங்கள் ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆனால் அதை ரொம்ப வந்து என்னது வளவலன்னு வந்து ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரிசைஸாக நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ரூல் 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன ரூல்னா
நிறையா 7லேருந்து 13 வரைக்கும் நிறைய ரூல் இருக்குது. நான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ரூல்ஸை மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் நான் ரூல் 14க்கு போயிடுறேன். எந்த ஒரு ப்ளீடிங்காக இருந்தாலும் அந்த ப்ளீடிங்கில் சம்மந்தப்பட்ட தரப்பினருடைய கையெழுத்து கண்டிப்பாக இடப்பட்டிருக்கணும். அவருடைய அட்வொகேட்டோடைய கையெழுத்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அதில் இடம்பெற்றிருக்கணும். எதனால் ஒரு தரப்பினர் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும், எதனால் ஒரு பார்ட்டியோட சிக்னேச்சர் வந்து முக்கியம், யாராவது சொல்லுங்கள். எதனால் ஒரு ப்ளீடிங்கில் வந்து பார்ட்டிஸ் வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க, எதனால் சைன் போடணும்னு சொல்கிறாங்க, யாராவது டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள், யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஸ் ஏன் சைன் போட்டிருக்கணும்? ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளீடிங்ஸை ஏதோ ஒரு வந்து பிரதிவாதிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வந்து வாதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே அது வாதி தான் போட்டாரா, அந்த ப்ளீடிங்கில் சொல்லப்பட்டக்கூடிய எல்லா சங்கதிகளும் வாதிக்கு உண்மையிலேயே தெரியுமா, இல்லை வாதிக்கு தெரியாமையே வந்து அட்வொகேட் வந்து சில அவருக்கு தெரியாத சில சங்கதிகளையும் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாமே என்னது கேள்விக்குறியாயிரும். அப்போது இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஃபேக்ட்ஸும் என்னோட நாலேஜுக்கு தெரியும். என் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நான் தான் என் கண்ணு முன்னாடி நான் சொல்ல என்னோட அட்வொகேட் வந்து எழுதினாரு, ரெடி பண்ணிவிட்டு அதில் சொல்லப்பட்ட எல்லா சங்கதிகளையும் எனக்கு வாசித்து காட்டினாரு. வாசித்து கட்டதுக்கு அப்புறமா என்னுடைய முழு சம்மதத்தின் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளைண்ட்டை வந்து இந்த கோர்ட்டில் நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அத்தாட்சியாக நம்ம எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய கையெழுத்தை வச்சு தான் நம்மளால் ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. அப்போது கையெழுத்துங்கிறது எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப இன்றியமையாகுது. நீங்கள் ஒரு சேல் டீட் போட்டுக்கிறீங்கன்னா அங்கே விட்னஸோட கையெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டாலும் அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விட்னஸோட அட்டஸ்டேஷன் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கையெழுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது கையெழுத்துங்கிறது வந்து இன்றியமையாத ஒன்று. நீங்கள் கையெழுத்து போட்டிருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் இது கண்டிப்பாக இன்னாருடைய கையெழுத்து தான் அப்படிங்கிறத வந்து பின்னாடி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே வந்து நீங்கள் வழக்கு நடத்தும் போது இல்லை இதை நான் ரெடி பண்ணலை, இது என்னோட சம்மந்தத்துக்கு இது எனக்கு தெரியாமல் வந்து போட்டிருக்காங்க, இதை நான் ரெடி பண்ணவே இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது, பின்னாடி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே எஸ்டோப்பல் வந்து ப்ளே ஆகும். எஸ்டோப்பல்ங்கிறது என்னென்னா வந்து முன்னால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க, அதுக்கு ஆனால் பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அதை மறுத்து நீங்கள் கூற முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை பின்னாடி நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா மறுக்க முடியாது. அப்படி மறுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும், எஸ்டோப்பல் ஆகும். ஓகேங்களா, அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடிப்படையில் ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரூல் 14ல் யாரெல்லாம் அந்த ப்ளீடிங்கில் வந்து கையெழுத்து போடலான்னு சொல்கிறாங்கன்னா பார்ட்டி போடலாம், இல்லைன்னா அவர் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன் போடலாம், இல்லை அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கையெழுத்து போடலாம். அதே மாதிரி அவருடைய ப்ளீடரும் என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும். ப்ளீடருங்கிறது நத்திங் பட் அவருடைய அட்வொகேட். ஓகே, இது ரூல் 14. ரூல் 14 கேபிட்டல் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதுக்கு வாதி அதாவது தரப்பினர்களுடைய அட்ரஸை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். எதில், பிளைண்ட்லையோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லையோ ரெண்டுலேயுமே என்ன பண்ணியிருக்கணும், குறிப்பிட்டிருக்கணும். அந்த அட்ரஸ் அடிப்படையில் அந்த அட்ரஸ் தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்டர்டு அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸ் வந்து என்னென்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். வாதி அது வீடாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஆனால் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு அட்ரஸ்ன்னு அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த அட்ரஸை பொறுத்து அந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்து முடிஞ்சு அது எக்ஸிக்யூஷன் ஆகிற வரைக்குமே என்னது அது பர்டிகுலர் பார்ட்டிஸோட அட்ரஸுக்கு தான் என்ன பண்ணணும், நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை தகவலை தெரிவிக்கணும், தரப்பினர்களுக்கு தெரிவிக்கணும்னா அந்த அட்ரஸில் தான் என்ன பண்ணணும், சம்மன் அனுப்புவாங்க, நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த அட்ரஸுங்கிறது என்னதுன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அந்த அட்ரஸை வந்து தரப்பினர்கள் வந்து தவறாக கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத 14 கேபிட்டல் ஏ சொல்லுது. இந்த அட்ரஸை பிளைண்டிஃப் தவறாக கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்னா சூட்டை வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. இதுவே ஒரு டிஃபெண்டன்ட் வந்து தவறாக வந்து அட்ரஸை கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா அவருடைய டிஃபென்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க கோர்ட்டு. அப்போது என்ன ஆகும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே என்னால் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வழக்கை நடத்த முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பிளைண்டிஃப் வந்து தவறாக கொடுத்ததுனால ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க, இல்லை டிஃபெண்டன்ட் தவறாக கொடுத்ததுனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
இப்போ அவங்க பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் வந்து இருந்து அந்த வேலிட் ரீசனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டே ஆர்டரையோ இல்லை ஸ்ட்ரைக் அவுட் ஆர்டரையோ வந்து செட்டிசைட் பண்ண சொல்லி பார்ட்டிஸ் கேட்டுக்கிட்டா நீதிமன்றம் வந்து அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அவங்க சொன்ன ரீசன் வந்து அவங்க சொன்ன காசு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது, நீதிமன்றத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க தவறாக கொடுத்ததுக்காக என்ன பண்ணலாம், அந்த நெக்லிஜென்ஸுக்காக ஒரு ஃபீ மாதிரி ஒரு காஸ்ட்டு கொடுத்து அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஹியரிங்கை வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணலாம், அவங்களோட ஆர்டரை செட்டிசைட் பண்ணி மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஒரு ஹியரிங் டேட் போட்டு கொடுத்து நார்மலாக கேஸை வந்து நடத்த சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆர்டர் 14 ஆர்டர் 14 ரூல் 14 கேபிட்டல் கே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ளீடிங். ரூல் 15 வந்து ஒரு ப்ளீடிங் வந்து என்னது, தரப்பினர்கள் தயார் செஞ்சுருக்கக்கூடிய அந்த ப்ளீடிங் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி தான் என்ன பண்ணணும்னா தாக்கல் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா அந்த பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஒரு பிளைண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ப்ளீடிங் தானே. இந்த பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளைண்டிஃப் வந்து அதில் சொல்லப்பட்ட பிளைண்டில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் பிளைண்டிஃபுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ளே இருக்கக்கூடிய சங்கதிகள் தெளிவாக இருக்குது, அவர் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ரிலீஃப்ஸும் அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அவருக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டிருக்காரோ அது எல்லாத்தையுமே அந்த பிளைனில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சரியாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சரி பார்த்துக்கிறது. அந்த சரி பார்த்துக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். அதை வந்து வெரிஃபிகேஷன் வந்து சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து பிளைண்டிஃபை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவார்னா அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுவார். அதாவது அஃபிடேவிட்டுங்கிறது என்னென்னா ஒரு உறுதிமொழி ஆவணம் மாதிரி. அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் இந்த ஆவணத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து தகவலும் என்னுடைய முழு சம்மதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இந்த ஆவணத்தில் உள்ள அனைத்து தகவல்களும் என்னோட நாலேஜுக்கு நல்லாவே தெரியும். இதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லா தெரியும். எல்லா சங்கதிகளும் நான் சொல்லி தான் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத என்ன பண்ணுவார்னா ஒத்துக்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியாக சொல்கிறது. நான் எல்லாத்தையும் நான் வெரிஃபை பண்ணிட்டேன், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படித்து பார்த்து நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா அஃபிடேவிட்டை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னதுன்னா ரூல் 15 வந்து பேசுது. ரூல் 16 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் அவுட் ஆஃப் ப்ளீடிங்ஸை பற்றி சொல்லுது. ஸ்ட்ரைக்கிங் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வழக்கில் நீங்கள் கேட்டிருக்க கோரிக்கைகள் இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்க ப்ளீடிங்கே வந்து அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்குது. நீங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட ஏதோ ஒரு நிவாரணத்தை தேடி போய் அணுகும்போது அந்த வழக்குக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கும். ஆனால் வழக்குக்கே சம்பந்தம் இல்லாமல் அந்த வழக்கை வந்து உண்மையிலே வாதி வந்து பிரதிவாதி மேலே ஏதோ ஒரு வெறுப்பின் காரணமாக என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவரை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி வெறுப்பாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு வழக்கை எடுத்து போட்டிருக்காரு. ரொம்ப வெக்ஸேஷியஸ்னா என்ன, அது வந்து ஒரு காரணமே இல்லாமல் போட்டிருக்காரு. அதில் வந்து அவர் கேட்டிருக்க எந்த ஒரு ரிலீஃபுமே அவர் பிளைண்டிஃபுக்கு வந்து அவருக்கு என்டைட்டிலே இல்லை, அவருக்கு வந்து அந்த தகுதியே இல்லை. அவர் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா அந்த வழக்கை சும்மா வந்து போட்டிருக்காரு. எதனால அப்படின்னா நீதிமன்றத்துடைய நேரத்தை விரயம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் பார்ட்டி டிஃபெண்டண்ட்டை வந்து காயப்படுத்தணும், டிஃபெண்டண்ட்டுக்கு ஒரு அவப்பேரை உருவாக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே வந்து பிளைண்டிஃபுக்கு அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமானதே இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி கடைசி வரைக்கும் என்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஏதாவது டிஃபெண்டன்ட் மேலே அதாவது அந்த ஓனர் மேலே ஏதாவது ஒரு பொய்யான வழக்கை போட்டு என்ன பண்ணுறேன்னா நாள் கடத்திக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணலாம், நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து நம்மளே அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். இதெல்லாம் என்னதுன்னா ஒரு ராங்ஃபுல் இன்டென்ஷனோட பண்ணுறது. ஸோ அது எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா அந்த ப்ளீடிங் அன்னெசரியாக இருக்கக்கூடாது, தேவையில்லாததாக இருக்கக்கூடாது, ஸ்கேண்டலஸ், ஃப்ரிவோலஸ், வெக்ஸேஷியஸ், அதாவது தேவையில்லாமல் அன்னெசரியாக இல்லை வந்து ஏதோ ஒரு தீய எண்ணத்தோடு வந்து செஞ்சுருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ளீடிங் என்ன பண்ணலான்னா எந்த ஸ்டேஜில் வேணாலும் என்ன பண்ணலான்னா ஒரு நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், அதாவது ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த போட்ட வழக்கையே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வந்து விரயம் செய்யணும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு அநீதியை வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு விளைவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டிருக்காரு, அவரோட எண்ணம் வந்து சரியான எண்ணமே இல்லை அப்படின்னு நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா
ஐதர் பார்ட்டிஸோட ப்ளீடிங்ஸ் என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலான்னு ரூல் 16ல் சொல்கிறாங்க. ஸோ ரூல் 17 பற்றி பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸை பற்றி சொல்லுது. இப்போது எதனால் ஒரு ப்ளீடிங்கை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்குறோம். பொதுவாக ஒரு சங்கதிகள் யாருமே என்னதுன்னா முழுமையான ஒரு தெளிவான ஒரு ப்ளீடிங்கை யாருமே உருவாக்கிட முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் இடையில ஒரு வழக்கு, ஓகேங்களா. நான் தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பிளைண்டிஃப். நான் என்ன பண்ணுறேன், என் நண்பர்கிட்டேருந்து ஒரு நிறைய நிவாரணங்களை வந்து கேட்குறேன், ஓகேங்களா. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நியாயமாக ஒரு 7 நிவாரணங்கள் வந்து என்னுடைய நண்பர்கிட்டேருந்து நான் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக நான் வழக்கை போடும்போது அந்த பிளைண்டில் 4 ப்ரேயர் மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ப்ரேயர் வந்து என் நண்பர்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நாலேஜ் எனக்கு தெரியலை அப்போது. ஸோ அது என்னதுன்னா, ஒரு வழக்கை போட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுதுன்னா எனக்கு தெரிய வருது, ஓகேங்களா. அது ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்போது, ஓகேங்களா, அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு இன்னமும் அவர்கிட்டேருந்து சில விஷயங்கள் வந்து வழக்கு நடத்தும் போது தான் இன்னும் சில விஷயங்கள் வந்து தெரிய வருது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கு எனக்கு கொஞ்சம் தெளிவடைஞ்சு நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இன்னமும் கிளைம் வந்து டிஃபெண்டன்ட்டேருந்து வாங்கிக்கலாங்கிறது எனக்கு தெரிய வருது. அதன் அடிப்படையில் நான் என்ன பண்ணேன்னா, நீதிமன்றத்தில் டைரெக்டாக போயிட்டு நான் என்ன பண்ண முடியாது, இன்னும் ஒரு 3 பாயிண்ட்டை வந்து பின்னாடி அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு இன்னொரு 3 பாயிண்ட் ரைட்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் 3 ப்ரேயர் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி ஆட் பண்ணிங்கன்னா கேட்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் 6 ரூல் 17 கீழே ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடணும். அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்னலாம் ரிலீஃப் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிடுவீங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா, அந்த நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவோம், அட்டாச் பண்ணிக்கும். எதோட சேர்த்து அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த பிளைண்டோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அது வந்து அதோட ஆவணத்தோட அந்த பிளைண்டோட இது ரிலீஃபும் அந்த ரிலீஃபும் சேர்ந்துதான் அது வந்து நீதிமன்றம் ப்ரிசம்ஷன் எடுத்துக்கும், ஓகேங்களா. அதுதான் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் மூலம் பண்ணுறோம். அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணலாம், ஒரு புதிய விஷயத்தை ஆட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இல்லை அந்த பேராகிராஃபில் நீங்கள் சொன்ன அந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ அடிஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்ணலாம். ஸோ எல்லாமே எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் கீழே வருது. ஸோ இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, இயர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு புது ரைட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, அந்த நாலேஜ் தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணிடணும். நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து ஆர்டர் 17 வந்து சொல்கிறாங்க. இது வந்து அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி பேசுது. ஆர்டர் 18 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டைமிங் எதுவும் இருக்கா அப்படின்னா தெளிவாலாம் இல்லை. அப்போது நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீதிமன்றமே என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுத்து இத்தனை டைமுக்குள்ளே என்ன பண்ண ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குதுன்னா இந்த 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஒரு 5 நாள் டைம் கொடுக்குதுன்னா அந்த 5 நாளுக்குள்ளே என்ன பண்ணணும்னா அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி டைமே கொடுக்கல, ஃபிக்ஸ் பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீதிமன்றம் அந்த லாவே சட்டமே என்ன பண்ணுதுன்னா ஒரு அனுமானத்தை கொடுக்குது. என்னென்னா 14 நாளுக்குள்ளே, அதாவது 14 நாளுக்குள்ளே நீ வந்து என்ன பண்ணிடு, அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை வந்து போட்டுரு. அப்படி நீ போட தவறிட்ட அப்படின்னா என்ன ஆகும், நீ உன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்ததா, அதாவது வெயிட் பண்ணிட்டதா என்ன பண்ணணும், ப்ரிசம்ஷன் எடுத்துக்குவோம் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட அப்படி இருந்தும் கூட 14 நாள் உங்களால் போட முடியாமல் போய் அதுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் ரீசன் எதனால் என்னால் வந்து இந்த பெட்டிஷனை போட முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்திட்ட சொல்லி நீதிமன்றம் என்ன பண்ணலாம், அது ஓகே, அது நீதிமன்றமாக பார்த்து அதோட டிஸ்கிரிஷன் அடிப்படையில் அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டுக்கலாம். இல்லைனா என்ன பண்ண முடியாது, உங்களால் அதுக்கு மேலே உங்களால் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் 18 ரூல் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த 18 ரூலில் அரௌண்டு ஒரு 11 ரூல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதன் மூலமாக ப்ளீடிங்னா என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, முதல்ல ப்ளீடிங்னா என்ன, அது எதுலலாம் ஒரு ப்ளீடிங்கை வந்து நம்ம ஒரு ப்ளீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்டோ ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ இருக்குதுன்னா அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும், எதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொன்னால் என்ன ஆகும், எதெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும்
டிஸ்க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு நம்ம கேட்ட நிவாரணம் வந்து சீக்கிரமாக ஒரு நீதிமன்றத்திட்டேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இது கூட வந்து நம்ம தவறாக ஒரு ப்ளீடிங்கை ரெடி பண்ணோம்னா எப்படியெல்லாம் வந்து நீதிமன்றம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுது, இல்லை நமக்கு தேவையான ஒரு நிவாரணம் பின்னாடிலாம் தெரிய வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறது, நம்ம போட்டுக்கிட்ட டாக்குமெண்ட் நம்மளோடது தானா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிறதுக்கு ப்ளீடிங்கை வந்து சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளீடிங்லேயே நம்மளோட ப்ராப்பரான அட்ரஸை சொல்லி வச்சுருக்கணும். இல்லை அந்த ப்ளீடிங் நம்ம தான் போட்டோம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், நம்மளே வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே என்னது இப்படி தான் இருக்கணும். ஒரு ப்ளீடிங்னா அதில் வந்து என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே தவிர அதில் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமே தவிர அதை பொறுத்த வரைக்கும் அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இது தாங்க எனக்கு வந்து இந்த எவிடன்ஸை வச்சு நான் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன், இந்த விட்னஸை வச்சு நான் அப்படி ப்ரூவ் பண்ண போகிறேங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்ன நடந்துச்சு, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன இஷ்யூ இருந்து பார்ட்டிஸ் இடையில என்ன ரிலேஷன் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள என்ன இஷ்யூ வந்துச்சு, அந்த இஷ்யூன் அடிப்படையில் எனக்கு என்ன ப்ரேயர் வேணுங்கிறது மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு ரூல் 2ல் சொல்லிட்டு சில பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதுவும் என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த வழக்கில் ஃப்ராடோ, மிஸ்ரெப்ரசன்டேஷனோ, ஒரு அன்டி இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ கன்விக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீதிமன்றம் கேட்டுச்சு அப்படின்னா இல்லை நீங்களே என்ன பண்ணி ஆகணும்னா அந்த எப்படி நடந்துச்சு, அது என்ன நேரத்தில் நடந்துச்சு, அது என்ன மேனரில் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அப்போது ரூல் 4ங்கிறது ரூல் 2க்கு ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷனாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ப்ளீடிங் வந்து பிளைன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம், அதை எப்படி சார் ரெடி பண்ணணும், அது என்ன ஃபார்மேட்டில் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ரூல் 3ல் அது அப்பெண்டிக்ஸ் ஏல சில ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸ் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளீடிங்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் ரூல் 3ல் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து இன்றைக்கி சார் தான் நடத்த வேண்டியது, என்னால் டக்குன்னு அவரால் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியல. நாளைக்கு சார் வந்து சிஆர்பிசியோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு நடத்துவார். அதே மாதிரி அடுத்த கிளாஸ் சிபிசி வந்து அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு சிபிசியும் வந்து அவர் இன்ட்ரடக்ஷன் வந்து கொண்டு போவார். இதை விட இன்னமும் அவர் தெளிவாக கொண்டு போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். டக்குன்னு இது வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணதுனால கொஞ்சம் டக்குன்னு எடுக்க வேண்டியதாக போச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு கொண்டு வரேன். இதே மாதிரி நிறைய பிக்சர்ஸோடு உங்களுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு டாபிக்ஸையும் நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ரெக்கார்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிக்கிறேன்.